வேலூர் அருகே அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் ஏரியில் கலப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. பாலாஜி. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் முக்கிய அரசு மருத்துவமனையாக பார்க்கப்படுவது நமது அடுக்கம்பறையில் அமர்ந்துள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகும். இந்த மருத்துவமனையில் கடந்த 2004 முதல் தற்போது வரை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றன. இவ்வாறாக பார்க்கப்படும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து சுமார் ஆயிரக்கணக்கான லிட்டரில் வெளியேறும் கழிவுநீர் அருகே உள்ள சப்தலிபுரம் எனும் ஏரியில் கலந்து மாசு அடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த கழிவுநீரானது அசுத்தம் அடைவதோடு அங்குள்ள நிலத்தடி நீரில் கலந்து சப்தலிபுரம் அருகே உள்ள பெண்ணாத்தூர் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள 5க்கும் மேற்பட்ட கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். கிராமங்களிலும் 15 வார்டு அமைந்துள்ள பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரியில் கலப்படம் கலந்து நீர் குடிக்க தகுதியற்றதாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியும் இதனால் இங்கு உள்ள சிறுவர் முதல் பெரியவர் வரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேற்று சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு மருத்துவக் கல்லூரி நுழைவாயிலும் கண்டன கோஷங்கள் எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இது குறித்து இப்பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் நாம் கேட்கலாம். என்ன பிரச்சனை என்று கேட்கலாம். சொல்லுங்கம்மா, இது என்ன பிரச்சனை? இந்த குடிநீர் வந்து எத்தனை வருஷமா வந்திருக்கு? சார், இது 20 வருஷம் ப்ராப்ளம் சார். இன்னைக்கு நேற்று ப்ராப்ளம் இல்லை, இது 20 வருஷத்து ப்ராப்ளம். நாங்களே எத்தனையோ மனுக்கள் கொடுத்துருக்கோம், எத்தனையோ கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தலைவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுத்ததில்லை. இதனால வந்து பசங்க பெரியவங்க எல்லாரும் இந்த தண்ணியில இருந்து தான் நாங்கள் குடிக்கிறோம். எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். நேற்று போராட்டத்தின் பிரதிபலிப்பாக தந்தி செய்திக்கு மிக்க நன்றி. அவங்க வந்து எங்களை பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து எங்களுக்கு நல்ல தீர்வு வரணும். இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். எங்களுக்கு சுத்தமான குடிநீர் வேணும். எங்களுக்கு மக்களுக்கு வந்து தோல்வியாதி நிறைய வருது. குழந்தைங்க எல்லாமே பாதிப்படுகிறாங்க நோயால். அதனால் தீர்வு எங்களுக்கு காணணும். இது வந்து இந்த செய்தியாக பார்க்காம இது ஒரு 8-10 கிராம மக்கள் கோரிக்கையாக நினச்சி மாண்புமிகு முதலமைச்சர் பார்வைக்கும் சுகாதார அமைச்சர் பார்வைக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் இந்த செய்தியை. நன்றிமா. ஐயா, நீங்கள் சொல்லுங்கள் சார். 20 ஆண்டு காலமாக இந்த தண்ணி வந்து நம்ம ஏரியில் வந்து கலக்கிறதுனால குழந்தைகள் பாதிப்பு, மன வளர்ச்சி குன்றிய பாதிப்புகள் ஏற்படுறாங்க. தோல் நோய் ஏற்படுது, தோல் நோய்கள் ஏற்படுறதுனால குடிநீர் ஆதாரம் மொத்தமே கெட்டு போச்சு. விவசாய நிலங்கள் ஃபுல்லாக பாதிப்பு ஏற்படுது. இதை நாங்கள் பல முறையும் நாங்கள் வந்து மருத்துவ நிர்வாகம், மாவட்ட நிர்வாகத்தில் மனுக்கள் கொடுத்து கூட எந்த வித நடவடிக்கை எடுக்கல. அதனால் மக்கள் நேற்று ஒன்று கூடி போராட்டமாக நடத்தணும். அந்த போராட்டத்தின் விளைவாக தான் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இதுக்கு முன் வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளும். அதாவது இந்த பகுதி மக்கள் கூறுவது என்னவென்றால், இது இந்த ஏரியினால் வரக்கூடிய நீரினால் வந்து இங்கே நோயால் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் வந்து இந்த கழிவுநீரை வந்து மருத்துவமனை நிர்வாகம் வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் பெரும்பாலான கோரிக்கையாக எடுத்து வைக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.